என்னென்னமோ பரிகாரம் பண்ணி பார்த்துட்டேன், என்னென்னமோ பயிற்சியெல்லாம் செஞ்சு பார்த்துட்டேன், முத்திரைகள் பண்ணி பார்த்துட்டேன், மந்திரங்கள் சொல்லி பார்த்துட்டேன், எல்லா முயற்சியும் தோற்று போச்சு. என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்ம உடம்புல இந்த மாதிரி நடக்கக்கூடாதது, இனிமே நடக்க வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறத நடத்தி காட்டுற ஒரு வல்லமை உள்ள ஒரு காற்று இருக்கு. அதை என்னைக்காவது தெரிஞ்சிருக்கீங்களா? ஒரே ஒரு தடவை இந்த தனஞ்சயன்கிற காற்றை பயன்படுத்தி பாருங்க. அந்த தனஞ்சயன்கிற காற்றை பயன்படுத்துகிற சூத்திரத்தை அப்ளை பண்ணி பாருங்க. இந்த மாதிரிலாம் புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டீங்க. உங்க வாழ்க்கையில மேஜிக் நடக்கும். ஒன்டே மேஜிக். நீங்க என் கூட கொஞ்சம் ஒத்துழைக்க தயார் அப்படின்னா, நான் சொன்னதை கேட்க தயார் அப்படின்னா, உங்க வாழ்க்கையில ஒன்டே மேஜிக் பண்ணி காட்ட நாங்களும் தயார். தனஞ்சய தந்திரா, நம்ம போகர் சித்தாந்த சபையினுடைய அற்புதமான உபதேசம். பயன்படுத்திக்கோங்க. ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையும் இந்த மன அழுத்தம், மன குழப்பம், எனக்கு தூக்கமே வரமாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கேன் அப்படிங்கிற வார்த்தை தவிர்க்கவே முடியாத ஒரு வார்த்தை. அது இப்போல்லாம் ரொம்ப அதிகம். யாரை பார்த்தாலும் எனக்கு மனசில் குழப்பமாக இருக்குது, எனக்கு தூக்கம் சரியாக வர்றதில்லை, எனக்கு மன அழுத்தம் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிறது ரொம்ப கேஷுவலான ஒரு வார்த்தையாகி போயிடுச்சு. அது இல்லாத ஒரு நபரை பார்க்குறது தான் அதிசயங்கிற அளவுக்கு ஆகிப்போயிடுச்சு. எதுக்கு எடுத்தாலும் பயம், இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் மனக்குழப்பம், இல்லைன்னா எதுக்கு எடுத்தாலும் மன அழுத்தம், எனக்கு சரியாக தூக்கம் இல்லை. சரி, இதை எப்படி சரி பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, முதல்ல இது யாருக்கு வருதுன்னு முதல்ல தெரிஞ்சுக்கும். முதல்ல இந்த மன அழுத்தம், மனப்பிரச்சனை, தூக்கம் இல்லாமல் போகிறது, பயமாக இருக்கிறது, நடுங்கிறது, தயக்கம், இதெல்லாம் யாருக்கு வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பாயிண்ட் நம்பர் 1, யாருக்கிட்ட தன்னம்பிக்கை இல்லையோ அவங்களுக்கு இதெல்லாம் நல்லா வந்துக்கிட்டே இருக்குங்க. தன்னம்பிக்கைன்னா என்ன தெரியுமா? நம்மெல்லாம் எங்கெங்கே இதெல்லாம் செஞ்சிட போகிறோம், நமக்கு நம்ம தகுதிக்கு இதெல்லாம் செட் ஆகுமா, நமக்கு இது சாத்தியப்படாதுங்க அப்படின்னு தன்னைத்தானே ரொம்ப கேவலமாக நினச்சிக்கிறது. தன்னால் எதுவும் முடியாதுன்னு நினைக்கிறவங்க இவங்கெல்லாம் எப்பயுமே யாரையாவது பார்த்து ஏங்கிய வீங்கி அப்படியே போய்கிட்டே இருக்க வேண்டியதான். தன்னம்பிக்கை இல்லாதவர்களுக்கு இந்த பிரச்சனை பூரா இருக்கும். அடுத்தது, தன் மீது மரியாதை. நம்ம என்ன அவ்வளோ கேவலமானவனா போயிட்டோமா என்ன? ஏன் நம்ம செஞ்சிட முடியாதா? ஏன் நம்மெல்லாம் இதை செய்ய முடியாதா என்ன அப்படின்னு தான் மேலேயே தனக்கு அந்த கான்ஃபிடென்ட் லெவல் இல்லாமல் போகிறது. தன்னை நம்புறதே கிடையாது துளி கூட. இது ஒரு மெயின் பிரச்சனை. தன்னை சுத்தமாக அவங்க மதிக்கிறது இல்லை. அதை விட முக்கியமான பிரச்சனை கையாலாகாத தனம். கையாலாகாத தனம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு உதாரணத்துக்கு, பக்கத்து வீட்டுக்காரர் ஒரு கார் வாங்கிட்டார், ஸ்விஃப்ட் டிசைர் கார் வாங்கிட்டார். ஒரு டிசைர் காரோட விலை 15 லட்சம் ரூபா அப்படின்னு வச்சுக்குவோம். எல்லாம் வாங்கிட்டானே, எப்படி இவன் வாங்கினா? நானும் இதே மாதிரி வாங்குறேன்னா இல்லையா பாரு. ஏன் ஸ்விஃப்ட் டிசைரே தான் வாங்கணுமா என்ன? நீங்கள் ஒரு ஆடி காரை யோசிக்கலாம் இல்லையா, ஒரு BMW யோசிக்கலாம் இல்லையா? இதெல்லாம் என்ன தெரியுமா? அவனை பார்த்து பொறாமப்படுறது. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, அடுத்தவனை பார்த்து பொறாமப்படுறதுக்கெல்லாம் நீங்கள் பிறக்கலை. அவனை வாழ்த்துங்க முதல்ல. பரவாயில்லையே வாங்கிட்டானே, வெரி குட், இது மாதிரி நான் நிறைய வாங்கட்டும், நம்ம இதை விட பெஸ்ட்டாக ஒரு கார் வாங்க யோசிப்போம் அப்படின்னு போயிருந்தீங்கன்னா மனசில் ஒரு அமைதி இருந்திருக்கும். இவன்லாம் வாங்கிட்டானே, நம்ம வாங்க முடியலையே, இது பேர் கையால் ஆகாதத்தனம். நமக்கு வக்கு இல்லை, நமக்கு முடியலை, அப்புறம் அவனை குறை சொல்லி என்ன பண்ணுறது? இது எல்லாத்தையும் முதல்ல மாற்றணும். அப்படி மாற்றினீங்கன்னா சரியாகும். இப்போ மன அழுத்தம், மனப்பிரச்சனைலாம் எங்கேருந்து வருதுங்கிற பேசிக் தெரியணும் இல்லையா? அப்புறம் பார்த்திங்கன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, தூங்குகிற டைம் இருக்கு இல்லையா, இதில் இருக்க மிகப்பெரிய பிரச்சனை. சாப்பிட்ற சாப்பாட்டுலையுமா இது பிரச்சனை? கண்டிப்பாக இருக்குது. ஏன்னா காலையில் 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார காலை உணவையும், மத்தியானம் ஒரு 1 மணிலேருந்து 1:30 மணிக்குள்ளார மதிய உணவையும், இரவு 7 மணிலேருந்து 8 மணிக்குள்ளார இரவு உணவையும் முடிக்க பழகிட்டிங்கன்னா உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும். உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் அந்த மனப்பிரச்சனை தானாகவே ஓடி போயிடும். இது என்னடையா கொடுமையாக இருக்குது? சாப்பிட்றத மாற்றினா உடம்பு ஆரோக்கியமாக ஆயிருங்கிறது வர ஒரு வழியாக ஏற்றுக்கலாம். அதுக்கு மனசுக்கு என்னங்க இருக்குது? இப்போ உடம்பு தனியாக மனசு தனியாக இருக்கா என்ன? காய்ச்சல் வந்தால் மனசில் ஃபீல் வருதா இல்லையா? தலைவலி வந்தால் மனசு டல்லாகுதா இல்லையா? அப்புறம் அதை மட்டும் ஏற்றுக்கிறீங்க.
அந்தந்த உடல் உறுப்புகள் வேலை செய்கிற நேரத்தில் தேவையான வேலையை அந்த உடல் உறுப்புகளுக்கு கொடுத்துட்டிங்கனாலே இந்த உடல் உறுப்பு நல்லா ஸ்ட்ராங்காகும், நல்ல ஆரோக்கியமாகும், உங்கள் மனசு சேர்ந்து ஆரோக்கியமாகும். உங்களுக்கு புரியவே இல்லையே? நீங்கள் கண்ட நேரத்துலையும் சாப்பிட்றது, கண்டதையும் சாப்பிட்றது. ஒரு 9 மணி 8:30 8:45 அந்த நேரத்துக்கெலாம் தூங்கிடலான்னா நான் பார்க்குற வேலை அப்படி. எனக்கெல்லாம் அந்த நேரத்தில் வீட்டுக்கே நான் வர்றதில்லை. நீங்கள் ஆரோக்கியமாக வாழணுன்னா வந்து தான் ஆகணும். ஆரோக்கியமாக வாழணுன்னா தூங்கித்தான் ஆகணும். எனக்கு அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் தான் தெரியணும், வேறு வழியே இல்லை. எனக்கெல்லாம் 9 மணிக்குள்ளார வீட்டுக்கு வர்றதுக்கோ தூங்குறதுக்கோ வாய்ப்பே இல்லை. நீங்கள் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கும் யாருக்கிட்டையும் தீர்வே கேட்கக்கூடாது. உங்களுக்கு அதுக்கு ரைட்ஸே இல்லை. அதுக்கான ஸ்டெப்பை நீங்கள் எடுக்க மாட்டேன் அப்படின்னா ஆரோக்கியம் மட்டும் உங்களுக்கு எங்கேருந்து வரும்? யோசிச்சு பாருங்கள் ப்ராக்டிக்கலாக. அப்போ சரியான நேரத்தில் உணவை எடுப்பதும் சரியான நேரத்தில் தூங்கி விடுவதும். 8:30 மணி 8:45 ஆயிடுச்சுன்னா லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிடணும். எல்இடியை கண்ணில் பார்க்கவே கூடாது. மொபைல், டிவி, லைட்டு எதுவுமே பார்த்துடக்கூடாது. கண்ணை இருக்க மூடிடணும். தூக்கம் வந்தாலும் வரலைனாலும் 8:30க்கெல்லாம் கண்ணை மூடிடணும். இதை தொடர்ந்து ஒரு 4 நாள் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக தூக்கம் தானாக வரும். எப்படி வராமல் போகும்? ஒரு 4 நாள் இருட்டை பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா 5 நாள் சோர்ந்து போய் அந்த உடம்பு தானாகவே தூக்கத்துக்கு போகும். இதுக்கு தனியாக ஒரு பயிற்சி வேறு. அதுக்கு அடுத்தது மனசு அமைதியாக இருக்கணும், ஆரோக்கியமாக இருக்கணும். முதல்ல சின்னவங்களோ பெரியவங்களோ பார்க்குற எல்லாத்துக்கும் இப்படி வணக்கம் சொல்லணும். வாங்க வாங்க, நல்லா இருக்கீங்களா, எப்போ வந்தீங்க, வணக்கம் அப்படின்னு சொல்லி பழகணும். அது சரி, வணக்கம் சொன்னால் எல்லாமே சரியாயிருமா என்ன? உங்களுக்கு வணக்கம் சொல்கிறதுக்கு பின்னால் இருக்க ரகசியம் அப்போ தெரியலன்னு அர்த்தம். நீங்கள் வணக்கத்தை எங்கே போடுவீங்க? ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். கோயிலில் சாமியை பார்த்தா உங்களே அறியாமல் கை வணக்கம் போடும். ஏன்? அது கடவுளுங்கிற மரியாதை உண்டாகும் போது. உங்களோட பெரிய ஒரு குரு ஸ்தானத்தில் இருக்க ஒரு பெரியவங்களை பார்த்தா உங்களை அறியாமல் வணக்கம் போடும். ஏன்? அவங்ககிட்ட ஏதோ ஒரு சக்தி இருக்குது, அவங்க ரொம்ப மதிப்புக்குரியவங்கன்னு நினைக்கும் போது. அங்கே வர்ற அதே வணக்கம் பார்க்குற இடத்துலலாம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம்? தன்னை மாதிரியே அவங்களையும் பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்க, உங்களுக்கே தெரியாமன்னு அர்த்தம். உங்களுக்கே தெரியாமல் உங்களை மாதிரியே அவங்களையும் நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னு அர்த்தம். அப்படி நினச்சிட்டா ஆட்டோமேட்டிக்காக நிம்மதியும் சந்தோஷமும் வந்துருன்னு அர்த்தம். முதல்ல வணக்கம் சொல்லணும் எல்லாத்துக்கும். இந்த அரை வணக்கம்லாம் போடக்கூடாது. வணக்கங்க வணக்கங்க இந்த மாதிரி தேய்க்கிறதான் செய்யக்கூடாது. வணக்கம்னா இப்படி இருக்கணும். வணக்கம், நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாத்தையும் பழக்கமாக மாற்றிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சும்மா கண்ணை மூடி உட்காந்தா கூட தூக்கம் வரும். அதுக்கப்புறம் நீங்கள் பிராண முத்திரை வைக்கிறது, இல்லை சின்முத்திரை வைக்கிறது, இல்லை சின்மய முத்திரை வைக்கிறதுன்னு ஏதாவது ஒரு முத்திரையை எடுத்து தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் செஞ்சுட்டு அப்படி படுக்கையில் இப்படி சாஞ்சிங்க அப்படின்னா எங்கில்லாத தூக்கம் வரும், எங்கில்லாத சந்தோஷம் நிம்மதியெல்லாம் தானாக கிடைக்கும். இந்த அடிப்படையான விஷயங்களெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியல, பின்பற்ற தெரியல அப்படின்னா அதுக்குன்னு நீங்கள் எடுக்கிற முயற்சி எதுவும் சக்ஸஸ் ஆகாது. அவர் சொல்லுவார், மனோதத்துவ நிபுணர், நீங்கள் இந்த மாத்திரையை சாப்பிடுங்க, இப்படி இப்படி இருங்க, அப்படி இப்படி இருந்து அந்தந்த மாத்திரையை சாப்பிட்டா அதெல்லாம் டெம்பரவரி ரிலீஃப் மட்டும்தான். பெர்மனண்ட் ரிலீஃப் அப்படிங்கிறது உங்களுடைய குணங்களை மாற்றாமல் சாத்தியமே இல்லை. அது எப்படிங்க? அந்த குணம் மாற மாட்டேங்குதுனால நானே டாக்டர்கிட்ட போகிறேன். நான் கேட்குறேன், அதை எப்படிங்க? அலாரம் நீங்கள் 4 மணிக்கு எந்திரிச்சதில்லைன்னு தெரிஞ்சோடனே அதுக்கு என்ன பண்ணுறீங்க? ஒரு அலாரத்தை வச்சு எந்திரிக்கணும்னு தோணுதா இல்லையா உங்களுக்கு? நீங்கள் இது வரைக்கும் 4 மணிக்கு எந்திரிச்சு பழக்கமே இல்லை. ஆனால் அந்த நேரத்தில் என்ன தோணுது? இல்லைங்க, நான் 4 மணிக்கு எந்திரிச்சு பழக்கமே இல்லை. மாற்று வழி என்ன? ஒரு அலாரம். ஒரு 4 நாள் அலாரம் வச்சு எந்திரிக்கிறீங்க, 5ஆவது நாள் உடம்பு தானாகவே 4 மணிக்கு எந்திரிச்சு பழகுதே. இதை ஏன் மற்ற விஷயத்துக்கு ஃபாலோ பண்ணுறதில்ல? உலகத்தில் ஒரு முக்கியமான பாயிண்ட் ஒன்று தெரிஞ்சுக்கிங்க. சோம்பேறிகள் காரணங்கள் சொல்லிக்கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும். வெற்றியாளர்கள் வழிகளை தேடிக்கொண்டே இருப்பார்கள் ஒவ்வொரு விஷயத்திலும். நீங்கள் சோம்பேறியாக வெற்றியாளரை முதல்ல முடிவு பண்ணுங்கள். சும்மா எதுக்கெடுத்தாலும் ஒரு பயிற்சி, எதுக்கெடுத்தாலும் ஒரு பயிற்சின்ட்டே போனால் எத்தனைக்கு தாங்க வாழ்க்கையில் பயிற்சி பண்ணிக்கிட்டே இருப்பீங்க? காலையில் எந்திரிச்சு நைட்டு படுக்கிற வரைக்கும் பூரா பயிற்சி. எதுக்கு? பசிக்கிறதுக்கு பயிற்சி, ஜீரணமாக பயிற்சி, அசிடிட்டிக்கு பயிற்சி, கண்ணுக்கு பயிற்சி, காதுக்கு பயிற்சி, மூக்குக்கு பயிற்சி, வயிற்றுக்கு பயிற்சி, காலுக்கு பயிற்சி, சாயங்காலம் வரைக்கும் பயிற்சி தான். எல்லாம் செய்வேங்க, ஆனால் நான் உருப்படியாக சாப்பிட மாட்டேன், உருப்படியாக எந்த குணத்தையும் மாற்ற மாட்டேன். அப்போ நீங்கள் வாழ்க்கையில் பயிற்சி பண்ணுறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. கடைசி வரைக்கும் பயிற்சி தான், கடைசி வரைக்கும் ரிசல்ட் தெரியாமல் போக வேண்டியதான். சின்ன சின்ன விஷயங்கள், நீங்கள் கவனிக்க மறந்த விஷயங்கள் கவனித்து பாருங்கள். உடம்பு சும்மா நீங்கள் நினச்சதை விட ஜம்முன்னு வரும். மனசு நீங்கள் நினச்சதை விட ஸ்ட்ராங்காகும். தூக்கம் நினச்ச நேரத்தில் வரும். சின்ன சின்ன விஷயங்கள் தாங்க வாழ்க்கையை அழகாக்கும்னு சொல்லுவாங்க. அதில் நீங்கள் மாற்றாமல் எதையுமே மாற்ற முடியாது. சேஞ்சஸை இப்போவே ஸ்டார்ட் பண்ணுங்கள். மாறலைன்னா என்ன கேளுங்க. குருவே சரணம்.